அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரிகளே, நாம் இருக்கக்கூடிய இந்த வருடம் ஹிஜ்ரி 1448 காலடி அடித்து வைத்திருக்கிறோம். சென்ற வாரம் ஹிஜ்ரி 1447 நாம் இருந்தோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலம் நேரம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. காலத்தை பற்றி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே நிறையவே பேசியிருக்கிறான். சூரத்துல் அஸ்ர் காலம் என்ற ஒரு சூரத்தையே அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே காலை நேரத்தின் மீது வல் ஃபஜ்ர், காலை நேரத்தின் மீது சத்தியமாக என்று சத்தியமிட்டு கால நேரத்தின் மீது அல்லாஹ் பேசியிருக்கிறான். இரவின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, லுஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக இந்த அல்லாஹ் பல இடங்களிலே காலம் நேரத்திலேயே பெருமதியை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலம் நேரம் விலை மதிக்க முடியாதவை. நானும் நீங்களும் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு விலை பேசலாம், எங்களுடைய பில்டிங்குக்கு விலை பேசலாம், எங்களுடைய சொத்து செல்வங்களுக்கு விலை பேசலாம். ஆனால் அல்லாஹ் தந்திருக்கின்ற ஆயுள், அல்லாஹ் தந்திருக்கின்ற நாள், அல்லாஹ் தந்திருக்கின்ற மனுத்தியானம், அல்லாஹ் தந்திருக்கின்ற நிமிடம், அல்லாஹ் தந்திருக்கின்ற செகண்ட், இதுக்கு யாரும் விலை பேச முடியாது. அது பெருமதியானவை. கண்ணியமானவர், எங்களுக்கு நாட்கள் பெருமதி இல்லாமல் செல்லலாம். ஐசியூல இருக்கக்கூடிய ஒரு நோயாளிக்கு ஒரு செகண்ட் கூட பெருமதியானது. அன்பானவர்களே, அந்த செகண்டிலே அவர் எத்தனை மூச்சுகள் விட போகிறார், எவ்வளவு காலம் இங்கே வாழ போகிறார் என்பது அவருக்கு தெரியாது, அல்லாஹுக்கு தெரியும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் தந்திருக்கின்ற ஆயுளை யாரும் வீணாக்கி விடக் கூடாது. காலங்கள் மாறுகின்ற போது நாமும் மீது வாழ்க்கையை நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையில் ஒரு முஸ்லிமுடைய 2 நாட்கள் ஒரு நாட்களை கொண்டிருக்க முடியாது. ஹதீஸுடைய கருத்து, நேற்றைய நாளை விட இன்றைய நாள் முன்னேற்றமான நாளாக இருக்க வேண்டும், இன்றைய நாளை விட நாளைய நாள் முன்னேற்ற நாளாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் நாளாந்தம் தன்னை சுய விசாரணை செய்ய வேண்டும். இன்று நான் என்ன செய்தேன்? ஒவ்வொரு நாளும் தூங்க செல்கின்ற போது கொஞ்சம் எங்களை பற்றி யோசிக்க வேண்டும். இன்றைக்கு யாரையாவது மனதை உடைச்சேனா? இன்றைக்கு நான் சம்பாதித்தது ஹலாலா ஹராமா? இன்றைக்கு நான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துல ஏதாவது குறைவு நடந்திருக்கிறதா? ஹுகூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்யக்கூடிய கடமையில ஏதாவது குறைவு நடந்திருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் தன்னை மஹாசபா சுய விசாரணை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கு சுய விசாரணை செய்ய நேரம் கிடைக்க இல்லையா? பரவாயில்லை. கண்ணியமான வாரத்துல ஒரு நாள், வாரத்துல 2 நாள், திங்களோ வியாழனோ முடியுமான நாள் சுய விசாரணை செய்வது. அதுக்கு முடியவில்லையா? மாதத்துல ஒரு நாள். அதுக்கு முடியவில்லையா? வருடம் முடிகின்ற போது ஒவ்வொரு வருடமும் கடந்த வருடத்தை விட இந்த வருடம் முன்னேற்றமான வருடமாக இருக்க வேண்டும் என்று நாம் எங்களை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளைய போல அல்ல நாளைய நாள். இன்றைய நாள்ல ஓதுற ஸலவாத் அதுக்கு நன்மை வேறு, இன்றைய நாள்ல கொடுக்கிற தர்மம் அதுக்கு நன்மை வேறு, இன்றைய நாள்ல செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார், குர்ஆன் திலாவத், இன்றைய நாள்ல செய்யக்கூடிய வணக்கங்கள் அதற்கு நன்மை வேற. கண்ணியமான நாளைய நாள்ல செய்யக்கூடிய நன்மை அதற்கு நன்மை வேறு. நாளைய நாள் சனிக்கிழமை தான். எங்கெல்லாம் ஜும்மா பள்ளிவா இருக்கிறதோ அங்கெல்லாம் இன்று ஜும்மா லுஹருடைய அந்த அதானுக்கு பின்னால, இந்த அதானுக்கு பின்னால எல்லா இடங்கள்லையும் பயான். வெள்ளிக்கிழமை நாள் 2 ரகாத் ஜும்மாவை கேட்பதில்லை, மற்ற 2 ரகாத் தான் ஜும்மா தொழுகிறோம். ஏனே எல்லா நாட்களிலும் நாங்கள் என்ன செய்கிறோம்? 4 ரகாத் தான் லுஹருக்கு தொழுகிறோம். நாளைக்கு எங்கேயுமே ஜும்மா பயான் கிடையாது. இன்றைய நாள் தான் வெள்ளிக்கிழமை. எனவே கண்ணியமானவர்களை, அல்லாஹ் தந்திருக்கின்ற கால நேரத்தை பெருமதியானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதம் என்பது பெருமதியான ஒரு மாதம். எனவே எங்களை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக
சிறப்பாக வருடங்கள் முடிகின்ற போது கடந்த வருடத்திலே என்ன நடந்தது பாவம், அதற்காக தௌபா செய்து கொள்ள வேண்டும். கடந்த வருடத்திலே நடந்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். கடந்த வருடங்களே தாய் தாப்பனுடைய மனதுகளை உடைச்சிருந்தால், ஏதாவது அடியார்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல முன்ன பின்ன நடந்திருந்தால் அவைகளில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு வருடமும் நாங்கள் எங்களை சுயவிசாரணை செய்து கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார், முஹர்ரம் மாதம் என்று சொல்கின்ற போது பெருமதியான மாதம். ஹிஜ்ரி நாட்காட்டியின் முதல் மாதம் முஹர்ரம் மாதம். அல்லாஹு தாலா இந்த அதாவது உலகத்தை படைத்து அல்லாஹு தாலா உலக வலையமைப்பிலே இந்த கட்டமைப்பிலே அல்லாஹு தாலா 12 மாதங்களை தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகின்றான், வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் அன்று இன்று வரைக்கும் அல்லாஹ்வுடைய ஏட்டில 12 மாதங்கள், அதிலே 4 மாதங்கள் சிறந்தவைகள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், இது 4ம் சிறந்த மாதம். அதுல ஒரு மாதம் தான் நானும் நீங்களும் இருக்கக்கூடிய ஹிஜ்ரி நாட்காட்டியின் முதல் மாதம் முஹர்ரம் மாதம். முஹர்ரம் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய சங்கையான மாதத்தில நானும் நீங்களும் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தில மிக முக்கியமான 2 விடயம். அதுல ஒரு விடயம் கவலைக்குரியது, இன்னொரு விடயம் சந்தோஷமானது. அதுல மிக முக்கியமான விடயம் என்ன என்றால், கண்ணியமானவர்களே, முஹர்ரம் 10ஆம் நாள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அன்பு மகன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலா யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டது. கண்ணியமான வரலாற்றிலே ஒரு முக்கியமான நிகழ்வு, கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. கண்ணியமானவர்களே, இது இந்த ஹிஜ்ரி ஆண்டின் ஆரம்பத்திலே ஒரு கவலையான நிகழ்வாக இருக்கிறது. இன்னொரு சந்தோஷமான நிகழ்வு என்ன என்றால், ஹிஜ்ரி ஆண்டின் ஆரம்பம் முதல் மாதம் முஹர்ரம் மாதம். அல்லாஹு தாலா நிறைய வெற்றிகளை எங்களுக்கு அடுக்கடுக்காக தந்த மாதம். அது மாத்திரமல்ல, ஃபிரௌனிடமிருந்து ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய அந்த சார்ந்திருந்தவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்த மாதம், பாதுகாத்த நாள் அந்த முஹர்ரம் 10ஆம் நாள். எனவே கண்ணியமான இதில் ஏராளமான அமல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். அதில் மிக முக்கியமான அமல் இந்த காலங்கள் அதிகமாக நோன்பு நோட்டுக் கொள்வது. கண்ணியமான அல்லாஹுவினால் இந்த காலங்களில் வரக்கூடிய ஐயாமுல் பீத், வெள்ளை நாட்கள் என்று சொல்லக்கூடிய பிறை 13, 14, 15 இந்த நாட்களை நோன்பு பிடிப்பது. அப்படி இல்லை என்றால் வாரத்தில் வரக்கூடிய சுன்னத்தான நோன்புகள் திங்கள் வியாழன் நோற்றுக்கொள்வது. கண்ணியமான அதையும் தாண்டி மிக முக்கியமாக இந்த மாதத்தில் நோக்கக்கூடிய ஒரு நோன்பு தான் அது முஹர்ரம் ஆஷுராவுடைய நோன்பு. ஆஷுராவுடைய நோன்பை மாத்திரம் தனிமையில் பிடிக்காமல், ஆஷுராவுடைய நோன்பு வருகின்ற வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் வருகிறது. அந்த ஜும்மாவுடைய நாள், ஆஷுராவுடைய நாள், அன்றைய நாள் நோன்பு பிடிப்பது. அதற்கு முன்னால் தாசுஆ என்று சொல்வார்கள், 9ஆம் பிறை வியாழக்கிழமை அந்த 2 நோன்பை நாங்கள் நோற்றுக்கொள்வது. அதற்கு எங்களுக்கு முடியவில்லை என்றால், அதாவது ஜும்மாவுடைய நாள் அந்த 10ஆம் ஆஷுரா நாளும் அதனை அடுத்து வரக்கூடிய 11ஆம் பிறை அன்று 2 நாள் நோன்பு நோட்டுக் கொள்ளலாம். வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனி, இப்படி 2 நோன்பை நோட்டுக் கொள்வது மிக முக்கியமான ஒரு சுன்னமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், அஃலலு ஸியாம் பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது நோன்புகள்ல சிறந்த நோன்பு ரமலானுடைய ஃபர்லான நோன்புக்கு பின்னால் முஹர்ரம் மாதமாகி அல்லாஹ்வுடைய அந்த சங்கையான அந்த மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பு என்றார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இது பெருமதியான நோன்பு. இந்த நோன்பை யாரும் விட்டு விடாதீர்கள். சக்தி உள்ள எல்லாரும் இந்த நோன்பை பிடித்து அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். எங்களை என்னென்ன தேவை இருக்குதோ அந்த எல்லா தேவையையும் அல்லாஹ் நிறைவேற்றி தரப்போதுமானவன். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியாரும் கால நேரத்தை வீணாக்கி விடக்கூடாது. நாளைய கியாமத்துடைய நாளையில கூட கால நேரத்தை வீணாக்கிய மக்கள் மன்றாடுவார்கள். அல்லாஹ் தஆலா பல உரையாடல்களை குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அது மிக முக்கியமான ஒரு உரையாடல் தான். அல்லாஹு தாலாவும் நபிமார்களும்
அல்லாஹ் உரையாடல், அல்லாஹ் நபிமாரோடு பேசிய உரையாடல், அதே போன்று அல்லாஹ் மனிதரோடு பேசிய உரையாடல், அதே போன்று சுவர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் பேசிக்கொள்ளக்கூடிய உரையாடல் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஃபீ ஜன்னாத்தி யதஸாலூன அனில் முஜ்ரிமீன் மா ஸலககும் ஃபீ ஸகர். கண்ணியமானவர்களே, சுவர்க்கம் சென்ற சீதேவிகள் நரகத்திலே இருக்கின்ற சக்கரன நரகத்தில் இருக்கிற அந்த பாவிகளை பார்த்து கேட்பார்கள், உங்களை நரகிலே நுழைவித்தது எது என்று கேட்பார்கள். கண்ணியமானவர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் நரகிலே கருகி கொண்டிருக்கின்ற அந்த பாவிகள் 4 பதில்களை சொல்லுவார்கள். கேட்டது ஒரு கேள்வி, அவர்கள் 4 பதில்களை சொல்லுகிறார்கள். முதலாவது பதில் ஆலூலம் நகு மினல் முஸல்லீன். முதலாவது சொல்வார், நாங்கள் தொழுகையாளியாக இருக்கல்ல. இரண்டாவது சொல்வார், வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்க ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கல்ல. மூன்றாவது சொல்வார்கள், வ குன்னா நஹூது மஅல் ஹாயிரீன், நேரத்தை வீணடிப்போடு சேர்ந்து நாங்க எங்களோட நேரத்தை வீணடிச்சு கொண்டிருந்தோம் என்று சொல்லுவார்கள். நாலாவது சொல்வார்கள், வ குன்னா நுகذிபு பியௌமித்தீன், மறுமை நாள நாங்க பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம். சுவர்க்கமா நரகமா சிராத்து பாலமா கேள்வி கணக்கா இதெல்லாம் எப்ப இதை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம். கனிமா, இந்த 4 விடயங்கள்ல ஒன்றுதான் கால நேரத்தை நாங்க வீணடிப்போம் என்று சொல்லுவார்கள். கால நேரம் எங்கட தஸ்பீஹ்ல கலியே இல்லண்டா, எங்கட கால நேரம் இபாதத்துல கலியே இல்லண்டா, எங்கட கால நேரம் தொழுகையில கலியே இல்லண்டா. மறுமையில கண்ணியமான கஷ்டமான ஒரு நிலைமை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், ஒரு மனிதனுடைய உயிர் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்திலேயும் மனிதன் அவகாசம் கேட்பான். காலம் அந்த அளவு பெருமதியானது. லௌலா அஃஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக, அல்லாஹ் தஆலா கொடுத்த ஆயுள் முடிந்து விட்டால், அல்லாஹ் எண்ணி கொடுத்த மூச்சுகள் முடிந்து விட்டால், அல்லாஹ் அந்த உலகத்திலே வாழ்வதற்காக கொடுத்த ரிஸ்க் முடிந்து விட்டால், அந்த மனிதனுடைய கண் பொத்தப்பட்டு விடும், அந்த மனிதனுடைய மூச்சு நின்று விடும், அந்த மனிதனுடைய அசைவு நின்று விடும். அந்த சந்தர்ப்பத்திலே சக்கராத்துடைய சந்தர்ப்பம், அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதன் என்ன ஆயுள் பிச்சை கேட்பான், யா அல்லாஹ் என்ன கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்புவாயா. எதற்கு அனுப்புவது? இருக்கிறதை அனுபவிப்பதற்கா? இல்லை, இருப்பதை மற்றவருக்கு கொடுத்து, இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து நல்லடியார்களுடைய பட்டியலில் சேர்ந்து விட்டு வருகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்பான். அல்லாஹ் யாருக்கும் அவகாசம் கொடுக்க மாட்டான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலும் ஆயுளுடைய பெருமதி அல்லாஹ் எங்களுக்கு காட்டுவான். எனவே யாரும் கால நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள், கால நேரத்தை பெருமதி ஆக்கிக் கொள்ளுங்கள். அந்த சுன்னத்தான நோன்புகளை விடாமல் நோக்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹர்ரம் மாதத்துல நிறைய நலவுகளை தந்திருப்பதை போல அந்த நலவுக்குரிய மக்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். அடுத்த விட எங்களுக்கு தெரியும், மகளிர் ஜமீஅத் உலமா இன்றைய நாள் 19ஆம் திகதி ஜும்மாவுடைய ஹுத்பாவிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை நினைவுபடுத்துமாறு அறிக்கையோடு வெளியிட்டிருக்கிறார். சுத்தம் சுகாதாரம் சம்பந்தமாக டெங்கு நோய்கள் பரவி பல நோயாளிகள் அடையாளம் கண்டப்பட்டு பலர்கள் இழந்திருக்கின்ற நிலையிலே அது சம்பந்தமான சில தெளிவையும் மக்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்க. அதற்கு அடிப்படையிலே கண்ணியமானவர்களை, மிக முக்கியமாக சுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இது ஒரு இபாதத் என்பதை நிறைய பேர் கண்டுகொள்வதில்லை. கண்ணியமான அல்லாஹ்வின் எல்லா இபாதத்துக்கும் இந்த சுத்தம் மிக முக்கியமானது. ஃபிக்ஹ் கலைகள் எடுத்தா அதுல முதலாவது பாடம் தொழுகை கிடையாது, அதுல முதலாவது பாடம் நோன்பு கிடையாது, அதுல முதலாவது பாடம் ஜக்காத்தோ ஹஜ்ஜோ கிடையாது. முதலாவது பாடம் கிதாபு தஹாரா, சுத்தத்துடைய பாடம். சுத்தத்துக்கு பின்னாலதான் நோன்பு, சுத்தத்துக்கு பின்னாலதான் தொழுக, சுத்தத்துக்கு பின்னாலதான் ஹஜ்ஜி ஜக்காத் எல்லா கடமையும் கண்ணியமானவர்களே. எனவே சுத்தம் மிக முக்கியமானது. சுத்தம் இல்லாமல் நாங்கள் எது செய்தாலும் அல்லாஹ் அந்த அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் விரும்புவதும் இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்வர்களையும் மேலும் சுத்தமாக இருப்பவரையும் அல்லாஹ் விரும்புகின்றான். கண்ணியமானவர்களே, சுத்தம் மிக முக்கியமான ஒரு இபாதா. எனவே அகீதா, அதாவது மிக முக்கியமாக மகாசிது ஷரியா என்று சொல்வார்கள். ஷரியாவுடைய அடிப்படை நோக்கம் ஹிஃபுதுத்தீன், மார்க்கத்தை பாதுகாப்பது.
ஷரியாவுடைய அடிப்படை நோக்கங்கள் இருக்கின்றன. அதுல ஒன்று மார்க்கத்தை பாதுகாப்பது. மார்க்கத்தை ஏற்றிருக்கின்ற நானும் நீங்களும் மார்க்கத்தை பாதுகாப்பது எங்களுடைய கடமை. மார்க்கத்துக்கு இழுக்கு வராமல் நடந்து கொள்வது எங்களுடைய கடமை. மார்க்கத்துக்கு உதவி செய்வது, மார்க்கத்தை வளர்க்கின்ற அறிஞர்களை உருவாக்குவது, அதற்காக உதவி செய்வது, அதற்காக பங்காற்றுவது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு கடமை. அதை எல்லோரும் செய்ய வேண்டும். அதே போன்று மகாசிது ஷரியா, ஷரியாவுடைய அடிப்படை நோக்கங்கள் இன்னும் ஒன்றுதான் ஹிஃபுது தீனை போல, மார்க்கத்தை பாதுகாப்பதை போல ஹிஃபுது நஃப்ஸ், அநியாயமாக இறக்கின்ற உயிர்களை பாதுகாப்பது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாமல் இருக்கலாம், கலிமா சொன்னவராக இருக்கலாம், கலிமா சொல்லாமல் இருக்கலாம். அநியாயமாக இறக்கின்ற உயிர்களை பாதுகாப்பதென்றால், டெங்கு நோயால் அநியாயமாக சில உயிர்கள் இங்கே பறிபோகுதென்றால், கண்ணியமானவர்கள், டெங்கு நோய் பரவாமல், தண்ணீர் அங்கும் இங்கும் தேங்கி நிற்பாமல், குழாய்களை மூடிவிடுவது அல்லது திறந்த குழாய்கள் இருந்தால் அவைகள் நுழம்பு வலைகளை போட்டு மூடுவது, தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்களை நிரப்புவது, டெங்குக்குரிய அந்த அபாயங்கள் ஏற்படாத வகை சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரசு அதிகாரிகள் அவருடைய கடமைகளை செய்கிறார்கள், சிவில் அமைப்புகள் அவருடைய கடமைகளை செய்தார்கள், பாதுகாப்பு ஊழியர்கள் அவருடைய கடமைகளை செய்கிறார்கள், சமூக தொண்டர்கள் அவருடைய கடமைகளை செய்கிறார்கள். எவருக்கும் ஒரு கடமை அல்லாஹ் தந்திருக்கிறான். அவர்கள் வேலையை செய்கிறார்கள். நாங்கள் ஒரு பார்வையாளராக இருந்து விடக்கூடாது. நானும் நீங்களும் அதிலே ஒரு பங்காளராக, அதிலே போராளிகளாக, அதிலே நாமளும் கலந்து எங்களால் ஆன பங்களிப்பை கண்டிப்பாக அந்த நாட்டுக்கு நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, சிலர் நினைப்பார்கள், நான் சுத்தமாக இருந்தால் சரி, என்னுடைய வீடு சுத்தமாக இருந்தால் சரி, நான் பயணம் செய்யக்கூடிய பாதை சுத்தமாக இருந்தால் சரி, அப்படி ஒரு முஸ்லிம் சுயநலவாதியாக வாழ முடியாது. கண்ணியமானவர்களே, நான் சுத்தமாக இருந்தால் சரி, எந்த பள்ளிக்கு என்ன நடந்தால் என்ன, நாம் பயணம் செய்யக்கூடிய தெருவுக்கு என்ன நடந்தால் என்ன, எங்களுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடசாலைக்கு என்ன நடந்தால் என்ன, அப்படி ஒரு முஸ்லிம் வாழ முடியாது. அசுத்தமாக இருக்கின்ற இடங்களையும் சுத்தமாக வைப்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்திருக்கின்ற கால நேரத்தில் மிக முக்கியமாக சுத்தம் என்பதும் மிக பிரதானமான ஒரு பகுதி. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சுத்தத்தை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். சுத்தத்தை பேணுகின்ற போது அதன் ஊடாக அல்லாஹ் நிறைய நலவுகளை தருகிறான். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் சுத்தம் செய்யக்கூடிய தொழிலாளிகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மூக்கை மூடிக்கொண்டு, நாங்கள் கவர் பண்ணிக்கொண்டு வீசுகின்ற அழுக்குகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் அவர்கள் தூக்கி தூக்கி அவர்கள் அசுத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிம் வாழக்கூடிய தெரு அது எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் எப்போதும் வாழுகின்ற போது பிறருக்கு இடையூறை ஏற்படுத்தக்கூடாது. ஒரு முஸ்லிம் எல்லா சந்தர்ப்பத்திலும் உருவோடு இருக்க வேண்டும். ஜுனுபாலியாக இருந்தால் குளிப்பு வாஜிபான நிலையிலே ஒரு முஸ்லிம் இருந்தால் அவசரமாக குளித்துக் கொள்ள வேண்டும். நீங்க ஜுனுபாலியாக இருந்தால் அவசரமாக என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்த அவசரமாக சுத்தமாகிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த சுத்தத்தை நாங்கள் பேணிக் கொள்வது மிக முக்கியமாக. இந்த மாதத்தில் நிறைய நலவுகள்ல நாங்கள் ஈடுபட்டுக் கொள்வது, மற்றவருக்கு யாருக்கும் அநியாயம் செய்யாமல் அல்லாஹ் தந்திருக்கின்ற காலத்தை பெருமதியாக கழித்து, பெருமதியான முறையிலே இந்த உலகத்தை கழித்து, நாளைய மறுமை நாளை அல்லாஹுக்கு முன்னால் விசாரணை நிற்கின்ற போது கண்ணியமானவர்கள் அல்லாஹ் உயரிய அந்தஸ்தை எங்களுக்கு தருவான். இந்த உலகத்தில் அல்லாஹ் தந்த ஆயுளை வீணாக்கி விட்டு நாளைய மறுமை நாளை அல்லாஹுக்கு முன்னால் குற்றவாளியாக நானும் நீங்களும் அடையாளப்படுத்தப்பட்டு விட்டால் அதுதான் மிகப்பெரிய நஷ்டமாக இருக்கும். எனவே அந்த நஷ்டத்திலே யாரும் விழுந்துவிடக் கூடாது. அதற்காக அல்லாஹ் தந்த ஆயுளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தை மற்றவருக்கு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சொல்லப்பட்ட எல்லா விடயங்களையும் கவனத்தில் எடுத்து சிறந்த முஸ்லிம்களாக, சமூகத்துக்கு முன்மாதிரியான முஸ்லிம்களாக வாழக்கூடிய
வாழக்கூடிய கூட்டத்தில் இறைவா நீ எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், கடந்த ஆண்டை விட மறந்திருக்கின்ற இந்த புத்தாண்டை நல்ல ஆண்டாக எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. பாவங்களில் இருந்து மீண்டு தூய்மையானவர்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. நலவுகள் அதிகமாக செய்த ஆண்டாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், பெற்றோருடைய அன்பையும் துஆவையும் பெற்ற ஆண்டாக ஆக்கி தருவாயாக. பெற்றோருக்கு நிறைய நலவுகளை செய்து அவர்கள் கபராளிகளாக இருந்தால் பெற்றோர்களுக்கு நிறைய நலவுகளை செய்து அவர்களை நரகிலே இருந்து விடுதலையாக்கி சுவர்க்கத்திலே நுழைவித்த வருடமாக ஆக்கி தருவாயா. யா அல்லாஹ், சமூகத்துக்கு முன்மாதிரியாக சுத்தத்தை பேணக்கூடிய ஆண்டாக ஆக்கி தருவாயாக. மற்றவர்களுக்கு எங்களை நலவுகளை காட்டிடுவாயாக, எங்களோட குறைகளை காட்டிடாதையா அல்லாஹ். களிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கி தருவாயாக. சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் தடுமாற்றம் இல்லாமல் தெளிவான உச்சரிப்போடு களிமாவை முடியக்கூடிய பாக்கி தருவாயா. நாளை மறுமை நாள நல்லோர்களை விட்டு பிரிச்சு விடாதையா அல்லாஹ். நல்லோர்களோடு எங்களை சேர்த்து வையா அல்லாஹ். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை எங்களுக்கு வாஜிபாக்கி விடியா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு வாஜிபாக்கி விடியா அல்லாஹ். நாளைய கியாமத்துடைய நாளையில கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கு தெளிவான முறையில் பதில் கொடுக்கக்கூடிய நாவுகள் எங்களுக்கு தந்து விடியா அல்லாஹ். தடுமாற்றத்தை தந்து விடாதையா அல்லாஹ். இந்த உலகத்தை பெருமதியாக கழிக்கக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்துக்கோயா அல்லாஹ். யா அல்லாஹ், பலவீனமான அடியார்கள், கேட்க தெரியாதவர்கள், யா அல்லாஹ், இதெல்லாம் கேட்டமோ அத்தனை கேட்டபடி நீ ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.